கோகோவையும் காட்டுவாங்க. நம்ம கோகோ கிட்ட வந்து மாஸ்டர் சொல்லுவார், நீ நினைக்கிற மாதிரி ட்ரைனிங்லாம் ஒன்று ஈஸியானது இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம். நம்மள்ட்டெல்லாம் நீ தாக்கு பிடிக்கணும்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நீ பண்ணினா மட்டும்தான் உன்னால் வந்து நான் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொன்னோடனே நம்ம கோகுவும் சரி மாஸ்டர் நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கோகு கிட்ட வந்து மாஸ்டர் சொல்லுவார், எனக்காக நீ ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வரணும். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகான பெண்ணாக இருக்கணுன்னே நம்ம கோகுவும் பொண்ணா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோகு என்ன பண்ணுவார், பொண்ணை பற்றி தெரியாமல் சரி மாஸ்டர் உங்களுக்காக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புவாருங்க. அப்போ நம்ம மாஸ்டர் சொல்லுவார், உனக்கு பெண்களை பற்றி தெரியாது, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு குழு தானே, எனக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும். என்னென்ன சொல்லுவார்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது, குட்டையாக இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கணும், அதிக எனர்ஜி உள்ளவளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம கோகு ஓகே மாஸ்டர் உங்களுக்காக நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோகு என்ன பண்ணுவாருன்னா அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்காக அங்கேருந்து கிளம்பிடவும் செய்வாருங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கோகு போனதுக்கப்புறம் நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு அவர் சரியான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம கோகு வெளியில் போய் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பார். யார் நம்ம மாஸ்டர் போய் பார்த்தா